புனிதமிகு புகாரி ஷரீஃப் மஜ்லிஸிலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு முன்னால் இந்த புகாரி மஜ்லிஸினுடைய அகமியங்கள், கிதாபுகளுடைய குறித்தெல்லாம் துவக்க உரை வழங்குவதற்கு இந்த மதரசாவினுடைய பேராசிரியரும் எங்களுடைய ஹதீஸ் பாடத்தினுடைய ஆற்றல் மிகு திறமை மிகு எங்களுடைய பாசத்திற்குரிய உஸ்தாது பெருந்தகை மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அப்துல் சத்தார் ஃபைசி காஷிஃபி ஹசரத் கிப்லா அவர்களை உங்கள் முன் துவக்க உரை வழங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل اعملوا فسيرى الله عملكم ورسوله والمؤمنون صدق الله مولانا العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் புகாரி ஷரீஃபினுடைய மஜ்லிஸிலே கலந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்று உலகம் முழுக்க கூகுளிலே தேடப்படுகின்ற நபர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருக்கின்றார்கள். எல்லா அகீதாவை சார்ந்தவர்களும் புகாரி இமாமை தேடுகின்றார்கள். காரணம், யார் வாழ்க்கையை முழுக்க நபியை தேடினார்களோ அவர்களை எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்நாள் முழுக்க பெருமானாருடைய ஹதீஸ்களை ஊரெல்லாம் தேடினார்கள். அதனால் இன்று அவர்கள் தேடப்படுகின்றார்கள். எனவே இது போன்று தான் ஒவ்வொருவரும் யார் நபியை வாழ்நாளில் தேடுவார்களோ காட்டுவார்களோ அவர்கள் மறைந்த பிறகும் அவர்கள் மக்களால் தேடப்படுவார்கள், அவர்கள் காட்டப்படுவார்கள் என்பதற்கு உதாரணம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எனவே நாம் பாக்கியம் பொருந்திய மஜ்லிஸிலே கலந்து கொண்டிருக்கிறோம். புகாரி மஜ்லிஸில் கலந்து கொண்டால் என்ன கிடைக்கும்? இன்று உலகத்தில் அனைவரும் தேடுகின்ற விஷயம் பரக்கத். பெருமானார் சொன்னார்கள், அஷாத்து ஃபி தாரி பரக்கத்துன், வீட்டில் ஆடு வளர்த்தால் பரக்கத் கிடைக்கும். வத்துஜாஜு ஃபி தாரி பரக்கத்துன், வீட்டில் கோழி வளர்த்தால் பரக்கத் கிடைக்கும் என்றார்கள். ஒரு ஆடு ஒரு கோழி வீட்டில் இருந்தால் தானாக பரக்கத் தேடி வரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்று சொன்னால் பெருமானாருடைய 7000 ஹதீஸ்களை இங்கே இந்த இடத்தில் ஓதப்பட்டு இன்று துவா செய்யப்பட இருக்கிறது என்று சொன்னால், இந்த இடத்தில் பரக்கத் இல்லை என்று சொன்னால் உலகில் எங்கே பரக்கத் இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே இப்பொழுது துவா செய்யப்பட இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியுடைய மஜ்லிஸை பித்அத் என்று சொல்லுகின்றவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது போன்று புகாரியை ஓதி முடித்து நாம் துவா செய்ய வேண்டுமா என்று கேட்டால், சஹாபாக்கள் ஒரே ரக்காத்தில் மொத்த குர்ஆனை ஓதியவர்கள் இருக்கின்றார்கள். 3 நபர்கள் மொத்த குர்ஆனை ஒரே ரக்காத்தில் ஓதியவர்கள் 3 நபர்கள் இருக்கின்றார்கள். சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹ், சையதுனா தமீமு தாரி ரலியல்லாஹ், சையதுனா இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரே ரக்காத்தில் மொத்த குர்ஆனை, நபி கூட ஒரு ரக்காத்தில் குர்ஆனை ஓதி முடிக்கவில்லை. ஆனால் சஹாபாக்கள் செய்தார்கள், தாபியன்கள் செய்திருக்கிறார்கள். என்று சொன்னால் நல்ல காரியம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யுங்கள் என்றார்கள் பெருமானார். இஸ்னாஉல் மஅரூஃப், நல்ல காரியம் என்று தெரிந்துவிட்டால், அல்லாஹுடைய ரசூலுடைய பொருத்தம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் செய்யுங்கள் என்றார்கள் பெருமானார். எனக்கு முன்னால் இங்கே பேசிய ஹசரத் அவர்கள் எல்லாம் புகாரி இமாமுடைய பிறப்பிலே அவர்களுக்கு பார்வை இல்லை என்ற செய்தியை எல்லாரும் சொன்னார்கள். ஒருவருக்கு பார்வை கிடைத்தது துன்யாவில், பலருடைய பார்வைகள் கண்களை திறந்தார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ். அவர்களுடைய 2 கண்கள் மட்டும் திறக்கவில்லை, பலருடைய கண்களை திறந்தவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனால புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சையதுனா ஃபுதைல் இப்னு யால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், இன்னலில்லாஹி இபாதன். புகாரி இமாமுடைய அந்தஸ்தை நாம் தெரிந்துக்க வேண்டுமா? அல்லாஹுக்கென்று சில அடியார்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? தஹயா பிஹிமுல் பிலாத். ஏதோ மரம் செடி கொடிகள் இருப்பதின் காரணமாக இந்த பூமிகள் இருக்கிறது, இந்த ஊர்கள் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். அந்த நபர்கள் இருப்பதின் காரணமாகத்தான் துன்யா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஃபுதைல் இப்னு யால் சொல்லுகின்றார்கள், சில அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இருக்கின்றார்கள், அவர்களை கொண்டு அல்லாஹ் இந்த பூமியை இயங்கச் செய்கின்றான். வஹும் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ, அவர்கள் தான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தினர்கள் என்ற செய்தியை ஃபுதைல் இப்னு யால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். என்று சொன்னால் புகாரி இமாம் இல்லாமல் சுன்னத் ஜமாஅத்தை கற்பனையே செய்ய முடியாது. அப்படி
அப்படிப்பட்ட மகானாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கின்றார்கள். புகாரியினுடைய மக்சத் என்னங்க? போய் புகாரியை திறந்து பாருங்கள். 7000 ஹதீஸ்களில் நமக்கு கிடைப்பதெல்லாம் இந்த உலக படைப்புகளிலே அல்லாஹுக்கு பிறகு படைப்பினங்களில் மிகவும் நேசிக்கப்படுகின்றவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ், மிகவும் கண்ணியத்திற்குரியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது தான் புகாரி முழுக்க உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஹதீஸ் கிடையாது. அதனால் தான் ஒரு கவிஞர் அழகாக படிப்பார், ஜன்னத்தினே பனாயா குதா பசாயா முஹம்மத், அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்தான், சொர்க்கத்தில் நுழைய வைத்தது முஹம்மது ரசூலுல்லாஹ். சொர்க்கத்தை படைத்தது அல்லாஹ் உண்மை, ஆனால் யார் உள்ளே நுழைய வைத்தார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் ஒவ்வொருவரை கையை பிடித்து சொர்க்கத்தில் நுழைய வைத்தார்கள் என்ற ஒரு கவிதைக்கு ஏற்பத்தான் புகாரியினுடைய ஏராளமான ஹதீஸ்கள் நபியினுடைய அந்தஸ்து சம்பந்தமாக, நபியினுடைய உயர்வு சம்பந்தமாக நீங்கள் தேட வேண்டும் என்று சொன்னால் புகாரியை திறந்து பாருங்கள். 7000 ஹதீஸும் புகாரி இமாம் அவர்கள் நபியினுடைய அந்தஸ்தை கண்ணியமாக. ஒரே ஒரு செய்தி நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். செய்தனா ஃபாத்திமத்து ஸஹரா, ஒரு சாம்பிள் சொல்லுகின்றேன். நபியினுடைய ஷானை எப்படி எல்லாம் புகாரி இமாம் காட்டுகின்றார்கள். செய்தனா ஃபாத்திமத்து ஸஹரா நபியினுடைய பாசத்திற்குரிய மகளாக இருக்கின்றார்கள். இன்று அவர்கள் சம்பந்தமாக என்ன ஹதீஸை சொல்லுகின்றார்கள் புகாரியிலே? யா ஃபாத்திமா லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, நாளை மறுமையில் நான் உனக்கு எந்த ஒரு கையையும் கொடுக்க மாட்டேன் என்று வருகின்ற ஹதீஸ் புகாரியில் இருக்கின்றது என்று சொல்லுகின்றவர்களே, புகாரியிலே ஏராளமான ஃபாத்திமா நாயுடைய சிறப்பு சம்பந்தமான ஹதீஸ்களும் புகாரில் இருக்கிறது. யா ஃபாத்திமா நிஅம ஸலஃப் அனலகி, உனக்கு முன்னால் சொர்க்கத்தில் போய் உனக்கான தயாரிப்புகளை நான் செய்வேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரியில் தான் வருகிறது. 30 இடங்களில் தேடி பாருங்கள். 30 இடங்களில், ஒரு இடம் கம்மியா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்க. 30 இடங்களில் புகாரியிலே ஃபாத்திமா நாயுடைய பேருக்கு பிறகு ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம், ஃபாத்திமத்து அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எந்த ஒரு வார்த்தையை நபிமார்களுக்கு சொல்லப்படுகிறதோ ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்பது 30 இடங்களில், ஒரு இடங்களில் கிடையாது, 30 இடங்களில் ஃபாத்திமா நாயகியோடு புகாரி இமாம் அந்த அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ற பெயரை அவர்கள் சஹாபி என்று தெரியாதா? நபியுடைய மகள் தானே என்று தெரியாதா? ஆனால் சஹாபிக்கு என்ன பெயரை பயன்படுத்த வேண்டும்? ரலியல்லாஹு அன்ஹா. ஆனால் ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ற ஒரு வார்த்தையை புகாரி இமாம் தன்னுடைய கிதாபிலே 30 இடங்களில் பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அதனால் புகாரியை கொண்டு தான் நம்முடைய அகாயிதுகள் சாபித்தாகிறது. அப்ப புகாரி படிச்சால் என்னங்க கிடைக்கும்? முன்னாடி உள்ளவங்க கூட சொன்னாங்க மழை பெய்யலனா புகாரியை படிப்பார்கள், உடனே மழை கிடைக்கும். செய்தனா கரீமா பின்துல் ஹாத்திம் அல் மர்வசியா என்று சொல்லுகின்ற ஹிஜ்ரி 400 வாழ்ந்த மிகப்பெரிய உத்தமியான ஒரு பெண்மணி, அவர்கள் புகாரி கிதாபை படிப்பார்கள். ஏறத்தாழ அவர்கள் இந்த நூற்றாண்டிலே 110 வயது வரை வாழ்ந்தார்கள். அவருடைய முடி கூட, ஒரு முடி கூட வெண்மையாக ஆகவில்லை. 110 வயசு வாழ்ந்தார்கள் புகாரி கிதாபை படித்தவர்கள். 110 வயசு திருமணமே செய்யாமல் பாக்கியராகவே கன்னியாகவே மரணித்தார்கள். வரலாறு வருகிறது என்று சொன்னால் புகாரி கிதாபை படிப்பது முன்னோர்கள் அப்படித்தான். ஒவ்வொரு புகாரி மட்டும் கிடையாது. அல்லாமா சகாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரியினுடைய ஷாரிஹ் லௌலா ஷரஹு லமா ஃபஹிமல் புகாரி என்று சொல்லப்பட்ட அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஅஜமுஸ் ஸகீர் என்று சொல்லுகின்ற அல்லாமா தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஅஜமுஸ் ஸகீர் ஏறத்தாழ 1500 ஹதீஸ் கூடியதை லோஹரில் தொடங்குகின்றார்கள், அசரில் முடித்து விட்டார்கள். இன்னைக்கு பாத்தீங்களா, நம்ம கூட எத்தனை நாட்கள் ஒரு மாசம் படிச்சிருப்போம் புகாரி கிதாபை. ஆனால் அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி லோஹர் தொழுகை முடித்து 1500 ஹதீஸ் தொடங்குகின்றார்கள். அசர் தொழுகை பாங்கு சொல்லப்பட்டது, 1500 ஹதீஸ்களை படித்து முடித்து விட்டார்கள். அன்றைய காலத்தில் எல்லாம் நோய் நொடிகள் கஷ்டங்கள் இருந்து தப்பிப்பதற்கு அவர்கள் ஆஸ்பத்திரிகளுக்கு போனது கிடையாது. அவர்கள் நோய் நொடிகளை நீக்குவதற்கு யார்கிட்டையும் போனது கிடையாது. ஹதீஸுடைய கிதாப்களை நெருங்குவார்கள். இன்றும் நான் சொல்லுகின்றேன், உங்களுக்கு பிடித்த நோய்கள் ஜின்களாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், ஷிர்க், குஃப்ர், நிஃபாக் போன்றதெல்லாம் புகாரி கிதாபை கொண்டு போகின்ற பொழுது உங்களுடைய சாதாரண நோய்களா புகாரி கிதாபை கொண்டு நீங்காது. தலைவலியாக இருக்கட்டும், வயிற்று வலியாக இருக்கட்டும், எந்த நோய்களாக இருந்தாலும் உங்களுக்கு படிக்க தெரிந்தால் புகாரியை திறந்து படியுங்கள். இல்லை என்றால் புகாரி கிதாபை திறந்து பாருங்கள். அல்லாஹ் அதிலே அப்படிப்பட்ட ஷிஃபாவை வைத்திருக்கிறான் என்பது தான் வரலாறு. இன்று ரொம்பவும் சொல்லப்படுகின்ற மக்களுக்கு மத்தியில் பேசப்படுகின்ற விஷயங்கள் என்ன தெரியுமா? ஹதீஸுக்கும் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுக்கும் தொடர்பு கிடையாது. புகாரி இமாமுக்கும் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுக்கும் தொடர்பு கிடையாது. இமாமுல் ஆலம் உலகம் முழுக்க ஹனஃபி மத்ஹப் அதிகம் பின்பற்றப்படுகிறது, இட்டு கட்டப்படுகிறது. அவர்களுக்கு தெரிந்த ஹதீஸ்கள் 16.
அவர்களுக்கு தெரிந்த ஹதீஸ்கள் 16 ஹதீஸ் மட்டும்தான் என்று சொல்லுகின்றவர்களே, ஒரே ஒரு செய்தியை புகாரி இமாம் சொல்லுகின்றார்கள். பாருங்கள், புகாரி இமாம் என்ன வார்த்தை சொல்லுகின்றார்கள்? லகீது அக்ஸர மின் அல்ஃபி ரஜுல். ஏறத்தாழ இந்த புகாரி கிதாபுக்காக ஆயிரக்கணக்கான நபர்களை நான் சந்தித்து ஹதீஸை தேடியிருக்கிறேன். மினல் ஹிஜாஸி வல் இராகி வஷாமி வ மிஸ்ர். ஈராக்குக்கு போயிருக்கிறேன், ஷாமுக்கு போயிருக்கிறேன், மிஸ்ருக்கு போயிருக்கிறேன். லகீதுஹும் கர்ராத்தின். அவர்களை எத்தனோ தடவைகள் திரும்ப திரும்ப பார்த்திருக்கிறேன். வஹல ஷாம் வ மிஸ்ர் வல் ஜஸீரா மர்ரதைனி. ஷாமில் இருக்கக்கூடிய நபர்களையும் ஜசீராவில் இருக்கக்கூடிய நபர்களை 2 தடவை தான் அந்த ஊரில் போய் சந்தித்து ஹதீஸை நான் கேட்டேன். வஹலல் பஸரத்தி 4 மர்ராத். பஸராவாசிகளிடத்தில் 4 தடவை சென்று ஹதீஸை கேட்டு விட்டேன் என்று சொல்லுகின்ற ஒபில் ஹிஜாஸி சனா. ஹிஜாஸிலே 1 வருடம் சென்று ஹதீஸை நான் கேட்டேன் என்று சொல்லிவிட்டு இப்போ புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. ஷாமுக்கு 2 தடவை, மிஸ்ருக்கு 4 தடவை என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஹிஜாஸுக்கு 1 வருடம் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது புகாரி இமாம் சொல்லுகின்றார்கள், வலா உஹ்சி கம் தகல்துல் கூஃபத. எனக்கு நினைவு ஞாபகமே இல்லை கூஃபாவுக்கு நான் எத்தனை தடவை நுழைந்தேன் ஹதீஸை கேட்பதற்காக. எல்லா ஊர்களுக்கும் இத்தனை தடவை நுழைந்தேன் என்று சொல்லுகின்ற புகாரி இமாம் கூஃபா என்று வருகின்ற பொழுது எந்த கூஃபாவில் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்ந்தார்களோ அவர்களுடைய பல லட்சக்கணக்கான மாணவர்கள் முஹத்திஸீன்களாக கூஃபாவில் இருக்கின்றார்களோ அதில் நான் எத்தனை தடவை நுழைந்தேன் எனக்கே தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு யாரெல்லாம் அவர்கள் வபக்தாத் மின்ஹும் அல் மக்கி இப்னு இப்ராஹிம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர், வ யஹ்யா இப்னு யஹ்யா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர், வ இப்னு ஷகீக் இவர்கள் எல்லாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர்கள், கூஃபாவுடைய முஹத்திஸீன்கள். இவர்களிடத்தில் எத்தனை தடவை நான் சென்று ஹதீஸை கேட்டேன் எனக்கு ஞாபகம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட தொடர்பு இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் ஹதீஸுக்கும் இருக்கிறது என்பதை நாம் இந்த ஒரு வரியை கொண்டு பார்க்க வேண்டும். எனவே இன்னும் சொல்ல போனால் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகின்றேன். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய 25 மாணவர்களிடத்தில் புகாரி இமாம் உடைய உஸ்தாதுகள் பாடம் கற்றிருக்கிறார்கள். புகாரி இமாம் இல்லை, புகாரி இமாமுடைய ஆசிரியர்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய 25 மாணவர்களிடத்தில் அவர்கள் உஸ்தாதுகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மாணவர் தான் புகாரி என்று சொல்வதிலே நாம் இங்கே ஒரு கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, ஒன்று ஃபிக்ஹுக்கும் புகாரி இமாமுக்கும் தூர தொடர்பு ஏற்படுத்துகின்றார்கள். இரண்டாவது, தஸவுஃபுக்கும் புகாரி இமாமுக்கும் தூர தொடர்பு ஏற்படுத்துகின்றார்கள். ஒரே ஒரு செய்தி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆயிரக்கணக்கான உஸ்தாதுகளிடத்திலிருந்து பாடம் கற்ற அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய ஒரு உஸ்தாத் இருக்கிறார்கள், பஹ்லூல் தானா. பஹ்லூல் தானா என்று சொல்லுகின்ற அவர்களிடத்தில் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பாடம் கற்றிருக்கிறார்கள். ஹதீஸே கிடையாது, ஃபிக்ஹே கிடையாது. ஃபிக்ஹுக்கு ஹம்மாத் இப்னு அபி சுலைமான் இடத்தில் சென்றார்கள். பஹ்லூல் தானாவிடத்தில் தஸவுஃப் என்னும் ஆன்மீகத்தை கற்றுக்கொண்டார்கள். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பஹ்லூல் தானா அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் தஸவுஃப் தான் என்று சொன்னால், அதே போன்று தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு தஸவுஃப்க்கு என்ன தொடர்பு என்று கேட்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய ஆக சிறந்த உஸ்தாத் இமாம் அலி இப்னுல் மதீனி ரஹ்மத்துல்லாஹுடைய பல ஆயிரக்கணக்கான உஸ்தாதுகளில் சையதுனா அபூ ஜஅஃபர் இப்னு ஜஃபர் அல் முக்ரி என்று சொல்லுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். மிகப்பெரிய சூஃபி தஸவுஃப். ஏறத்தாழ 7 ஆண்டுகள் அலி இப்னுல் மதீனி இவர்களிடத்தில் தஸவுஃபை கற்றுக்கொண்டார்கள். அவங்க கிட்ட தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸை கற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் தஸவுஃபும் ஹதீஸும் பின்னி பிணைக்கப்பட்டது. அதை ஒருபோதும் நம்மால் பிரிக்க முடியாது என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே நேரம் கடந்து விட்டது. நாம் புகாரியினுடைய எல்லா ஹதீஸ்களிலும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அல்லாஹ் யாரை கொண்டு வேலை வாங்குகின்றார்களோ அவர்கள் அரபியா அஜமியா அல்லாஹ் பார்க்க மாட்டான். புகாரி இமாம் அரபி கிடையாது, அவர்கள் அஜமியாக இருக்கின்றார்கள், பாரசீகத்தில் பிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை கொண்டு எப்படிப்பட்ட இன்றும் அரபிகள் கண்ணியப்படுத்துகின்ற நபராக இமாம் புகாரி சஹீஹுல் புகாரி இருக்கிறது என்று சொன்னால் அஸஹுல் குதுபி பாத கிதாபில்லா. அவர்கள் அரபி கிடையாது, அஜமி. அதனால் தான் அவர்கள் தன்னுடைய கிதாபிலே தன்னுடைய நாட்டு சம்பந்தமாக ஒரு பாபு எழுதிவிட்டார்கள். பாபு மன் தக்கல்லம பில் ஃபாரிசியதி வர்ரதானதி என்று சொல்லுகின்ற ஃபாரிசி பாஷையிலே பேசுகின்றவருக்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்று ஒரு பாபை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய கிதாபில் அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டும். இன்று பெருமானாருக்கு இக்தியார் கிடையாது, தஸர்ருஃப் கிடையாது. நபிக்கு என்னங்க மலக்குல் மௌத் எப்பொழுது வந்து ரூஹை வாங்கினாரோ வாங்கிவிட்டு சென்று விட்டார் என்று சொல்லுகின்றார்கள். புகாரி இமாமுடைய கடைசி வாழ்க்கை வரலாறு என்ன தெரியுமா? புகாரி இமாமே இந்த உலகில் வாழ பிடிக்கவில்லை என்று அல்லாஹ்விடத்தில்
அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். சொன்னார்கள், அல்லாஹும்ம கத் லாகத்தில் அர்து அலைய, எனக்கு பூமி நெருக்கடியாக ஆகிவிட்டது, ஃபக்பித்னி இலைக், அல்லாஹ் என்னை உன்னின் பக்கம் அழைத்துக் கொள் என்று துஆ செய்த பிறகு தான் மலக்குல் மௌத் வந்து உயிரை வாங்கினார். புகாரி இமாமுடைய அந்தஸ்து, எனக்கு வாழ பிடிக்கவில்லை அல்லாஹ், நான் இந்த துன்யா விட்டு போய் கொள்கிறேன் என்று சொன்ன பிறகுதான் புகாரி இமாமுடைய ரூஹ் போனது. எல்லா கிதாபுகளிலும் இந்த செய்தி வருகிறது என்று சொன்னால் நாம் நபியினுடைய அந்தஸ்து எப்படி இருக்கும், வாழ்வதற்கு பார்ப்பதற்கு புகாரி இமாமுடைய வாழ்க்கை தான் இருக்கிறது. எனவே நேரம் கடந்து விட்டது. அஹ்லே பைத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் திறந்து பாருங்கள். புகாரியிலேயும் முஸ்லிமிலேயும் சஹீஹைனுடைய கிதாபுகள் அனைத்தும் அதுதான் நிறைந்திருக்கிறது. ஒரே ஒரு செய்தி, அபூ லஹபுடைய மகள் துர்ரா என்று சொல்லுகின்ற பெண்மணி இஸ்லாத்திற்கு வருகின்றார்கள். அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு மதீனா, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருகின்றார்கள். மதீனாவுடைய வீதிகளில் போகின்ற பொழுது அவருடைய தந்தை அபூ லஹப், அவருடைய பெயரில் தப்பத் யதா அபீ லஹப் இறங்கியது. அந்த பெண்மணியுடைய காதில் விழும் விதமாக எல்லாரும் தப்பத் யதா அபீ லஹப், தப்பத் யதா அபீ லஹப், தப்பத் யதா அபீ லஹப் என்ற சூராவை ஓதுகின்றார்கள். என்ன அர்த்தம்? இந்த சூராவும் தந்தை சம்பந்தமாக இறங்கியது என்ற செய்தியை எல்லாரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த பெண்மணி அழுது கொண்டே நபியிடத்தில் வந்தார்கள். யா ரசூலுல்லாஹ், இது போன்ற எனக்கு ஆதானி அஹ்லுல் மதீனா, இந்த மதீனா வாசிகள் என் தந்தை விஷயமாக இறங்கிய சூராவை ஓதி என்னை நோவினைப்படுத்துகிறார்கள். செய்தியை பாருங்கள். நபியினுடைய கான்தான் எப்படிப்பட்ட உயர்வு, புகாரியிலேயும் முஸ்லிமிலேயும் உங்களுக்கு இந்த ஹதீஸ்கள் கிடைக்கும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்து அழுகின்றார்கள் நபியிடத்தில். ஆதானி அஹ்லுல் மதீனா, யா ரசூலுல்லாஹ், என் தந்தை காஃபிராக மரணித்து விட்டார், அவர் விஷயத்தில் சூரா அபீ லஹப் இறங்கியது, நான் என்ன செய்வது? நான் தான் கலிமா சொல்லி விட்டேனே. இந்த மதீனா வாசிகள் என்னை நோவினைப்படுத்தும் விதமாக இந்த சூராவை நான் நடந்து போகின்ற பொழுது ஓதுகின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, பெருமானார் அமருங்கள், இங்கே நான் இப்பொழுது குத்துபா கொடுக்க போகின்றேன். மதீனாவுடைய மிம்பரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி அவர்கள் பேசிய ஒரு வார்த்தை, என்ன ஒரு வார்த்தை தெரியுமா? ஹாதிஹி பின்து அம்மி, பார்த்துக் கொள்ளுங்கள், யார் விஷயத்தில் நீங்கள் அபூ லஹபுடைய சூரா ஓதினீர்களோ இவர் என் சச்சாவுடைய மகள், என் பெரிய தந்தையாருடைய மகள். ஃபலா யகுல்லஹா அஹதுன் இல்லா கைரன், இவர்கள் விஷயத்தில் எந்த ஒரு முறையான மோசமான வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, நீங்கள் அது என்னை நோவினைப்படுத்தியதற்கு சமமான என்ற ஒரு வார்த்தையை, நபியினுடைய நேரடியான வம்சத்தை சார்ந்தவர்கள் கிடையாது, சச்சாவின் மகளுக்கு பெருமானார் இப்படியெல்லாம் பேசியது சஹீஹைனுடைய கிதாபில் வருகிறது என்று சொன்னால் நாம் நபியினுடைய அந்த அந்தஸ்தை பார்க்க வேண்டியதற்கு. எனவே இன்று எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், கைருல்லா, அல்லாஹ் அல்லாதவரால் எதையும் செய்ய முடியாது, லை யக்லுகு துபாபன் வல விஜ்தமவுலா, அவர்களால் ஈயை கூட, அவர்களுடைய ரக்கையை கூட படைக்க முடியாது என்று சொல்லுகின்றவர்களே, சூரத்துல் புகாரியினுடைய கிதாபுகளை எடுத்து பாருங்கள். ரூஹுல்லா என்ன செய்தார்கள், கலீமுல்லா என்ன செய்தார்கள், நஜியுல்லா என்ன செய்தார்கள், சஃபியுல்லா என்ன செய்தார்கள், ஹபீபுல்லா என்ன செய்தார்கள், கலீலுல்லா என்ன செய்தார்கள். புகாரி முழுக்க இறைவனுடைய நேசர்களால் அவருடைய ஆளுமை தான் புகாரி முழுக்க பேசப்படுகிறது என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. அதை விளங்கியவர்கள் எல்லாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் 25 ஆண்டுகள் புகாரிக்கு தன்னை அர்ப்பணித்து ஷரஹ் செய்தார்கள். அவர்கள் எந்த துஆ கேட்டாலும் துஆவுடைய கடைசியில், அல்லாஹ் புகாரி இமாமின் பொருட்டால் என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள். அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானிக்கு புகாரியினுடைய பெயர் தேவைப்படுகிறது, வசீலா தேவைப்படுகிறது என்று சொன்னால் 1000 ஆண்டுகள் பின்னால் வருகின்ற நம் போன்ற பாவிகளுக்கு புகாரி இமாமுடைய பெயர் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்ற ஒரு செய்தியை நான் இங்கே சொல்கிறேன். அல்லாஹு தஆலா புகாரி இமாமுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் கஷ்டங்களையும் போக்கி, அல்லாஹ் உண்மையிலேயே மிகப்பெரிய கஷ்டம் துனியாவுடைய கஷ்டம் கிடையாது, அகீதாவிலே ஆடுகின்ற தடுமாறுகின்ற சோதனை தான் மிகப்பெரிய சோதனை தஜ்ஜாலை விட. எனவே அவனும் அந்த சோதனை தான் ஏற்படுத்துவான். அல்லாஹ் அந்த அகீதாவிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய உள்ளத்திலே என்ன அகீதா இருந்ததோ நபி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நபி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் தர்ஜுமத்துல் புகாரியை ரவுலத்துல் ரியாதுல் ஜன்னாவில் போய் மதீனாவிலே போய் எழுதினார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதற்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள். அதே போன்று நாமும் அவர்கள் நபியினுடைய பார்வையில் இருந்தார்கள், நாம் புகாரி இமாமுடைய பார்வையில் இருந்தால் அல்லாஹ் நமக்கு வாழ்விலே செழிப்பையும் வசதியும் ஏற்படுத்தி தருவானாக. இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா உலமாக்களுடைய ஆயிலையும் அல்லாஹ் நீட்டி தருவானாக. அவர்களை கொண்டு இது போன்ற சமூகத்தினுடைய சேவைகளையும் சுன்னத் ஜமாத்தினுடைய சேவைகளையும் அல்லாஹ் வாங்கிக் கொள்வானாக. அதற்கு என்றும் நாம் புகாரி இமாமுடைய உண்மை குலாம்களாக வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.